ஹாய் செலகுட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:50 ஆச்சு. 5:50க்கு எஞ்சி என்னடா பண்ணுறேன்னு யோசிப்பீங்க. சுரேகா பாப்பாலாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து செக்கப் டே. நம்ம வந்து குயிக்காக நான் காலையில் போய் வந்து டோக்கன் போட்டு வந்துடுவேன். அப்புறம் நாங்கள் ஒரு 9 வந்து போய் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா 9 போனோம்னா வர்றதுக்கு ஈவினிங் ஆயிரும். ஸோ நேரத்தில் இருந்துச்சு போய் டோக்கன் போட்டோன்னா ஒரு ஃபஸ்ட்டு டோக்கன் செகண்ட் டோக்கனாக போட்டுருவேன். போட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு குளிச்சுட்டு போனால் கரெக்டாக இருக்கும். சரி வாங்க போய் டோக்கன் போட்டு வந்துடலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி டோக்கன் வந்து போட்டாச்சு. இவ்வளோ நேரத்தில் இருந்துச்சு வந்து போட்டால் எத்தனை டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 2வது டோக்கன் 5:40 எந்திரிச்சு ஓடி வந்தோம். அப்போவுமே வந்து 2வது டோக்கன் ஆல்ரெடி வந்து ஒருத்தர் போட்டாங்க. இன்னும் கொஞ்சம் லேட்டியாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 8-9 டோக்கன் போயிடும். அவ்வளோதான் இன்னைக்கிட்டு ஸ்வாக இங்கேயே முடிஞ்சிடும். சரி ஓகே, வீட்டுக்கு கிளம்பலாமா? வீட்டுக்கு வந்துட்டாங்க பாருங்க, 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. இருங்க பேக் எப்படி தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க 2 பேரும். அது இந்த பக்கெட் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ தான் ப்ரஷ்ஷே பண்ணுறேன். இருங்க ப்ரஷ் பண்ணிட்டு வருகிறேன். முடியே தெரிய மாட்டேங்குது. இருங்க ப்ரஷ் பண்ணிட்டு வருகிறேன். மார்னிங் ப்ரஷ் பண்ணிட்டு வந்த உடனே வெறும் வயிற்றுலேயே பண்ணுவோம்னா பார்த்தீங்களா, நேற்று நைட்டு வந்து சீரகம் போட்டு கொதிக்க வச்சுருப்பேன். காலையில் ஆறி இருக்கும், அந்த தண்ணி குடிப்பேன். ஒரு நாள் சீரக தண்ணி குடிப்பேன், ஒரு நாள் வெந்தய தண்ணி குடிப்பேன். எது குடிக்கிறோன்னா நல்லதுன்னு சொன்னாங்க, யூடியூப்பில் சொன்னாங்க. அதை பார்த்து நான் வீட்டு குடிச்சிட்ருக்கேன். மாடு கல்லீர் தண்ணி குடிக்கிற மாதிரி குடிப்பேங்க. சரி, அம்மியில் கொஞ்சம் சில வேலையெல்லாம் செய்யணும். என்ன செய்யணும்? காலையில் தோசை, அதுக்கு சட்னி செஞ்சிடலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் சுடு தண்ணியெல்லாம் வைக்கணும். எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வராதுங்க. A few moments later. பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பாதியெல்லாம் எடுக்கலைன்னா கொஞ்சம் ஹரிபரி ஆகி போச்சு. ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். சுரேகா பிளட் டெஸ்ட் கூட்டிகிட்டு போயிருக்கா. இன்றைக்கி வந்து கொஞ்சம் மெயினான ஸ்கேனிங் அதெல்லாம் இருக்குது. பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வரட்டும், சுரேகா ஜாயின் பண்ணிக்கலாம். தலைவி வந்துட்டா. தலைவி பிளட் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்தாச்சு. அது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகுமா நமக்கு ரிசல்ட் வரக்கு. அது வேற என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. எத்தனை மந்த்து என்ன ஏதெல்லாம் சொல்லு. 8th மந்த் பாதியில் இருக்கும். 8th மந்த்தே முடிய போகுதுன்னு செப்டம்பர் 24 வந்து டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், என்னடா யூடியூப்ல வந்து காண நினச்சிருப்பீங்க, வந்துட்டோம் பார்த்தீங்களா. நமக்கு எல்லாமே ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனாக இருக்குது. அதனால தான் வீடியோவும் எடுக்க முடியல. ஸோ எடுத்தாலும் அதை எடிட் பண்ண முடியல. அதனால தான் வந்து எல்லாமே இப்படி போயிட்டுருக்கு. இந்த வீடியோ வந்து வருவாதான் பார்க்கலாம். நம்ம டைல் எடுக்க போனோம் வீட்டுக்கு, அது வீடியோ எடுத்தோம். பட் பாதியில் மறந்துட்டோம் வீடியோ எடுக்கிறது. ஸோ வந்து டாக்டர் மீட் பண்ணிட்டு அப்புறம் என்னென்னு பேசுவோம். டாக்டர் பார்த்தாச்சு, எல்லாம் முடிஞ்சது. ஓரளவுக்கு சுரேகாட்ட வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஏன்னா பிளட்டு வந்து 2 பாயிண்ட் தான் ஏறி இருக்குது. பிளட்டு தான் 0.2 தான் ஏறி இருக்குது. ஸோ பிளட்டு கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். பாப்பா நல்லா இருக்காங்க, சுரேகாவும் சூப்பராக இருக்காங்க. அனைத்தும் ஓகே. 10 டேஸ் கழிச்சு மறுபடியும் வரணும். ஸ்கேன்லாம் பாப்பா பார்த்தோம், ஹார்ட் பீட்லாம் கேட்டோம், சூப்பராக இருந்துச்சு. A few minutes later. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு அப்படியே குளிச்சிட்டேன். சுரேகா கொஞ்சம் வெளியே போயிருக்கிறா. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் தூங்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, குயிக்காக வந்து சாரீ நிறையா வந்து வீடியோவில் எடுக்கணும். நிறையா சாரீ இருக்குது. ஸோ அதுக்கு சாரீ வீடியோவில் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு ஒரு சில குட்டி குட்டி வேலை இருக்குது. அதுக்குள்ளே சுவிக்ஸாக எழுந்திரிச்சு இங்கே வந்துடுவா. அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே இந்த வேலையை நம்ம முடிக்கணும். ஸோ குயிக்காக வாங்க போகலாம். ஓரளவுக்கு இந்த சாரீ வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு சுவிக்ஸாக போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அம்மா வீட்டில் போய். அது வந்து மறந்துட்டேன் காட்டுறக்குச்சே. சிங்கக்குட்டி சாண்டிவே என்ன தங்கம் பண்ணிட்டு இருக்கிற? படிக்கிற சுவிக்ஸா? ஏன் தங்கம் படிக்கிறியடம்மா? இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்ல பிள்ளையாட்டு அப்படின்னு நல்லா பவ்யமாக இருப்பாள். ஏன் தங்கம் மெயிலே? சரி, நானும் சுவிக்ஸாக தான் எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கணும். இனிமேல் தான் வந்து சுரேகா வருவாங்க. நானும் சுவிக்குட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் காட்டுறான். சரி ஓகே, சுவிக்ஸா இனிமேல் வீடியோக்கு வேண்டாம், நம்ம மட்டும் எடுத்துக்கலாம். வந்தீங்கன்னா நீ வந்து அப்புறம் சொல்லணும். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லிடு, ஹாய் சொல்லு, ஹாய் தங்க. இங்கே ஆப்பிள் காமிச்சிரு, ஆப்பிள் காமிச்சிரு தங்க, ஆப்பிள் காமிச்சிரு. உங்களுக்கு ஆப்பிள் காமிக்கிறானுங்களாம்மா. அது என்னது இது வேற? சரி, சுவிக்ஸாவோட யாரும் பேசாதீங்க. மதியம் 3:20.
என்ன அது சுவி வந்து எவ்வளோ வச்சு அமர்த்த போலன்னா என் கூட இருந்தானா அவங்க அம்மாவை கேட்கவே மாட்டான். அமைதியாக குறும்பும் பண்ண மாட்டான், அமைதியாக இருந்துக்குவா, எந்த குறும்பும் பண்ண மாட்டான். என் கூட இருந்தால் சுரேகா இருந்தால் குறும்பு பண்ணுவான், என் கூட இருந்தால் எந்த குறும்பும் பண்ண மாட்டான், அமைதியாக கொண்டுருக்குறான். ஏன் தங்கம் அப்பா க்ரீம் போட்டு செய்யும். அப்பா க்ரீமு அப்பா கொஞ்சம் க்ரீம் போட்டு. எனக்கு வந்து என் பிள்ளை மேக்கப் போட்டுருக்கு. கரெக்டாக உட்காந்து போட்டுத்தங்க ப்ளீஸ். தெரியல கரெக்டாக போட்டுருந்தீங்களே. அப்பாவுக்கு தலசி விடு, அப்பாவுக்கு பவுட்ரு போட்டு தலசி விடு. எந்திரித்தாங்க சீக்கிரம் தலசி விடு. அப்பா சீவிடு, தலசி விடு, தலசி விடு. நீ ஃபோனை பார்க்காதீங்க மேடம், நான் பார்த்துக்கிறேங்க மேடம். தலசி விடு மேடம், தலசி விடுங்க மேடம். மேக்கப் ஆர்டிஸ்ட் ப்ளீஸ். அடிக்கக்கூடாதுங்க. நெக்ஸ்ட்டு பெட்ரூமுக்கு வந்துட்டோம். பெட்டில் வந்து சாய்ச்சிக்கிட்டோம். ஸ்வீ ப்ரஷ் எடுத்துட்டு எத்தனை ப்ரஷ் எனக்கு பல்லுக்கு இருக்கு? ப்ரஷ் பண்ணிடு, ப்ரஷ் பண்ணிடு. 3 ப்ரஷ்ல பல்லு விளக்குவாங்க. அப்பாக்கு எப்படி பண்ணும்? நாங்கள் ரெகுலராக எப்போ விளையாடுவோம். இப்போ வந்து பேம்பஸ் பார்த்தோன்னே போட்டு சொல்லிட்டா. சுவிவா ஓ சிரிப்பாரு. சுவி கழட்டு நாயகன் மீண்டும் வர. அப்பா கழட்டிட்டோம். நானும் ஸ்வீக்ஸாவும் மாம்பழம் சாப்பிடும் டைம். கேமரா கொஞ்சம் துடைக்கணும், கோச்சிக்காதீங்க. துடைக்க முடியல, கையில் ஃபுல்லாக மாம்பழம். எம்மி சூப்பர் சொல்லிடு. சூப்பர் எம்மி சூப்பர். மணி பார்த்திங்கன்னா 5 மணிக்கு மேலே ஆச்சு. சுவி வந்து பொட்டுக்கலை சாப்பிட்ருக்கு தங்கப்புள்ள. சரி வந்து சுரேகா மதியம் நல்லா சாப்பிட்ருக்க மாட்டா. ஸோ அதனால் சுரேகாவுக்கு ஏதாச்சும் நல்லா செய்யலான்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் முட்டை குருமா வைக்கலான்னு பிளான் போட்டிருக்கேன். சப்பாத்திக்கு வந்து மாவு பிணைஞ்சி வச்சிட்டேன். இருங்க காட்டுறேன். சப்பாத்திக்கு வந்து மாவு பிணைஞ்சி வச்சிட்டேன். ஸோ முட்டை குருமாவுக்கு முட்டை வாங்கணும். ஸோ நானும் தங்கப்பிள்ளையும் போய் கடையில் போய் முட்டை வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ. தங்கம்மையை போகலாமா? வா மயிலு வா, மயிலு வா. வந்து எம்மி சாப்பிடலாம். அப்போ கடைக்கு கூட்டிகிட்டு போயிருவா, கடைக்கு போலவா. முட்டை வாங்கிட்டு வந்தாச்சு. முட்டையை வந்து வேகமும் போட்டாச்சு. ஸ்வீக்ஸாவோட இப்போ ரீசெண்ட் டைம் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா கில்லி தான். பாருங்க எப்படி பார்த்து கில்லி படம் பார்த்துருக்காங்க. அவளுக்கு கில்லி படம் ரொம்ப பிடிக்கும், பார்த்துட்டு இருக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். குயிக்காக கட் பண்ணணும். சுவி உட்காந்து ஒரு 1/2 hour சுவி டைம் தருவா. அதுக்குள்ளே அவளுக்கு கோபம் வந்துடும், நான் கிட்ட வரணும்னு சொல்லுவாள். அதுக்குள்ளே டக்குன்னு செஞ்ச ரெடி தான். எல்லாமே யூடியூப் பார்த்து செய்கிறோம். நம்ம ஓன் ப்ரிப்பரேஷனாக நினச்சிக்காதீங்க. பட் நல்லாயிருக்கும். அப்படி இப்படி மேக்கப் பண்ணி டேஸ்ட் கொண்டு வந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெங்காயம் போட்டு பட்டை கிராம்பு வேறு என்ன சோம்பு எல்லாம் லைட்டாக அரைச்சி எண்ணெய் ஊற்றி அதுக்கு வெங்காயம் போட்டு வணக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் வணக்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போட்டு நம்ம இருக்கிற வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு பண்ணோம்னா இட்ஸ் ரெடி. ஜம்முன்னு ரெடி பண்ணிடலாம். ஒரு வழியாக முட்டை குருமா ரெடின்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள் தெரியுதா? பட் கொஞ்சம் காரமாக இருக்கும் போல, அதான் கொஞ்சம் ஒரே வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறேன்னு தெரியல. தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன், இன்னும் அப்படி தான் இருக்குது. நல்லாயிருக்குன்னு நம்புவோம். அதுக்குள்ளே பாப்பாவுக்கு வந்து சுண்டல் வச்சு விட்டேன். சுண்டல் வச்சு தான் பாப்பாவுக்கு ஊட்டிடலாம். ஃபைனலி குருமா பேக் கேமில் காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் காமிட்டு உங்களுக்கு அந்த டக்சர் தெரியாது. பேக் கேமில் காட்டுறேன். குருமா வடப்பாக இருக்கா? நம்ம என்னதான் எவ்வளோமா செஞ்சாலும் கடைசியில் காப்பாற்றுறோம் இந்த கொத்தமல்லி தலை தான். இந்த கொத்தமல்லி தலை கொஞ்சம் நிறையா போட்டுவிட்டிங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச குருமா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு சுரேயோட ரிவ்யூ கேட்போம். ஃபைனலி நைட் ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் என்ன செஞ்சுட்டு சுரேகாக்கு தெரியாது. நான் பார்த்துட்டியா? சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுவாங்க. ஆல்ரெடி காமிச்சாச்சு. ஸோ விமல் வந்து இது பண்ணுறாங்க. நான் வந்து சப்பாத்தி சுட போகிறேன். சாப்பிடும்போது வரோம். பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறேன். சாப்பிடும்போது ரியாக்ஷன் வீடியோ எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு பைட்டு வந்து அது எப்படி செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும்.
பேர் கொஞ்சம் கடையில் சாப்பிட்ற மாதிரி பட்டா ஒரு டுமால் டும் 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 வெடிச்சிட்டு சூப்பராக இருக்குது. இன்னும் நல்லா இருக்கு. இன்னுமே நல்லா இருக்கும். சரி செலப்ரிட்டி சொல்லி நம்ம ஹோட்டல் பண்ணுவோம். எனக்கு ஒரு என்னன்னா யார் எல்லாம் யூடியூப் நன்றி. சாப்பிட்டோம். ஸோ ஃபைனலி நான் சுட்ட சப்பாத்திலாம் சாப்பிட்டு பெட் டைமுக்கு வந்துட்டோம். ஏ ஆனால் தூங்க போகிறோம். இந்த 2 லூசுகள் இப்படியே விளையாண்டுருக்கு ஒரு 12 மணி வரைக்கும். சமாளிக்க முடியாது. நீடே முடிச்சிடலாம் மணி. பார் சுரே, உனக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்க. சுரேவோட பொட்டு வருங்க. என் பொட்டில் பக்தி மயத்தில் மூழ்கி இருக்கு நைட்டு தூங்கும்போது. சரி, கண்டிப்பாக இந்த விட பிடிக்கும் நினைக்கிறோம். கூடிய சீக்கிரம் இன்னொரு சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விமல் சுவிக்ஸா. பாய்.